உறவுகளுக்கு வணக்கம். அதாவது நாம் தமிழர் கட்சி எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா, இந்த வாக்கு அரசியலுக்காக உருவாக்கப்படல. தன்னோட வாழ்க்கை அரசியலுக்காக நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா தமிழ்நாட்டில என்ன நடக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லைன்னா மாற்றன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஆனால் இன்ன வரையும் அது ஜெயிக்கலைன்றது தம்பிகளாக களத்தில் நின்று வேலை செஞ்சு மக்களுக்காக போராடி சிறை சென்று வாக்கு வாங்கி இவ்வளவும் பண்ணி எங்களுக்கு வலிக்குது. இருந்தாலும் எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, வழி தந்தவனுக்கு திருப்பி அதே வழியை தா, அப்போ தான் அவனுக்கு புரியும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சி எதை நோக்கி போகுது அப்படின்றது மக்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். ரொம்ப நாள் மனசில் உறுத்திட்டு இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, இன்ன வரையும் நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குக்காக நிற்கல, சாமானிய மக்களின் வாழ்க்கைக்காக நின்றுச்சு. நாளைக்கு என் ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் முன்னாடி வந்து நிற்கிறது சீமான் தம்பிகளும் சீமானும் மட்டும்தான் வந்து நிற்போம். அண்ணன் விஜய் அவர்களோ திமுக அதிமுக யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை தரப்போகிறதே அவங்க மட்டும்தான். மலைகளை உடைக்கிறான் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் வரணும். ஏரியை தூர்வாராமல் குப்பையாக போட்டு வச்சுருக்கான் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் வரணும். அந்த ஏரியில் ஒரு பிரச்சனைனாலும் நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் வரணும். ஜாதி கலவரமாக அங்கேயும் நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் இருப்பான். தட்டி கேட்குறவனா தான் இருப்பானே தவிர இந்த பிரச்சனைகளை தூண்டுறவனா நாம் தமிழர் கட்சிக்காரன் இருக்க மாட்டான் என்றைக்குமே. இந்த கட்சி தன்னோட ரத்தத்தை வேர்வையாக சிந்தி ஒரு கட்டடத்தை எழுப்பின ஒரு கட்சி. எங்களோட வேர்வை வேஸ்ட்டாக போகாது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். அப்படி நகரும் பொழுது இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் நல்ல வாழ்க்கையை நல்லா வாழ்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளார இருக்குது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு சோறு போடும். அந்த நம்பிக்கை எங்களை தட்டி எழுப்பும். அந்த நம்பிக்கை எங்களை மேலே தூக்கிட்டு வரும். இன்றைக்கி 4 விழுக்காடில் இருக்க நாம் தமிழர் கட்சி அடுத்த எலெக்ஷனில் 16 விழுக்காடாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. இளைஞர் சமுதாயத்தை புரிதல் கொண்டு வந்து அந்த இளைஞர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறது நாங்கள் மட்டும்தான். எங்களால் மட்டும்தான் அது முடியும். தன் சூழியல் சார்ந்த அரசியலை முன்வச்சு சூழியல்னால் என்ன அப்படின்னு படிக்கிற பசங்க சமூக வலைத்தளங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதும், படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சமூக அறிவியல் புத்தகத்தை வந்து வாழ்க்கையோட ஒப்பிட்டு நடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெறும் கட்சி கிடையாது, மக்களுக்கான வாத்தியார் அப்படின்னு எடுத்துக்கலாம். மக்களுக்கான சூழியல் சார்ந்த பிரச்சனைகளை புரிய வச்சு, மக்களுக்கான தேவைகளை புரிய வச்சு, தன் நாட்டுக்காக தேவைகளை புரிய வச்சு, பொருளாதாரத்தை புரிய வச்சு, மாற்று பொருளாதார மின்பெருக்கத்தை கொண்டு வந்து, தச்சாதார பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து, இவ்வளோ கொள்கைகளை முன் வச்சு தான் நாம் தமிழர் கட்சி இந்த களத்தை பார்க்குது, இந்த களத்தில் பயணிச்சிட்ருக்கு. இந்த மே 18 இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலையில் தலைவர் பிரபாகரனை கொன்றொழித்த காங்கிரஸை கருவுறுக்காமல் விடமாட்டோம். ஆல்ரெடி கொண்டு போச்ச காங்கிரஸை திருப்பி தோண்டி உயிர் புதுப்பிச்சு எடுத்துகிட்டு வராரு நம்ம அண்ணன் விஜய் அவர்களே. இந்த காங்கிரஸ் தான் தமிழ் இனத்தை கொன்னது. ஆனால் நீங்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, தமிழ் இனத்தில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. அது எப்படிண்ணே இந்த பக்கம் அறிக்கை விட்றீங்க, இந்த பக்கம் கூட்டணி வைக்கிறீங்க? 2009 இனப்படுகொலைக்கு எதிராக இதை ஒரு பாராளுமன்றத்தை நிப்பாட்டணும், ஒரு வழக்காக தொடரணும், இனப்படுகொலைன்ற நிரூபிக்கணுன்ட்டு கையெழுத்து இயக்கம் நடத்துனுச்சு. அப்படி நடத்தும் போது நீங்கள் ஏன் கையெழுத்து போடலை? இதில் உங்களோட நிலைப்பாடு என்னென்ன? இலங்கை தமிழர்களுக்கு எல்லாரும் 1000 500 ஒரு துணை ஆர்டிஸ்ட்டு கூட 10,000 கொடுத்து உதவி பண்ணாங்க. நம்ம சிம்பு அவர்கள் 2 லட்சம் கொடுத்தாங்க. வெறும் 500 ரூபா ரசிகர் மன்றத்துலேருந்து எடுத்து கொடுத்தீங்க. ஏன் உங்களோட காசு என்னாச்சு? நீங்கள் உச்சத்தை விட்டு வந்த நடிகர் தானே, அப்போ ஏன் உங்களோட காசு என்னென்ன ஆச்சு? எதனால் நீங்கள் வந்து வெறும் 500 ரூபா போட்டிங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த இனப்படுகொலையில் உங்களோட நிலைப்பாடு என்ன? இனத்தை கொன்றொழிச்ச காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கூட்டணியை முடிச்சுட்டு கைகோத்து நிற்கிறீங்க. இது யாருக்கான அரசியல்? தமிழர்களுக்கான அரசியலா? உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு, உங்களை வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாமல் ஓட்டு போட்ட ஒரு கூட்டம் இருக்குது. நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானது. நாட்டோட பொருளாதாரத்தை எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை முன்னே எடுத்துகிட்டு போகலன்னா இங்கே பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வரும். பல குடும்பங்கள் சோறு இல்லாமல் திங்கும். இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா நைட்டில் 2 கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் தூங்குறாங்கன்னு சொல்லுது. ஆனால்
நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணாமல் விட்டீங்கன்னா தமிழ்நாடு 50 வருஷம் பின்னோக்கி போகும். அப்படி போகும் பொழுது உங்களோட அரசியல் நிலைப்பாடாக இருக்காது. உங்களோட அரசியல் வாழ்க்கையை நாங்கள் ஏற்கிறோம். நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம், மனப்பூர்வமாக நம்புகிறோம். ரொம்ப நாளாக ஒரு தமிழன் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஒரு தமிழன் உட்காந்துருக்கீங்க. சரியான முறையில் ஆட்சி பண்ணி சரியான தமிழர்களுக்கான வாழ்வுரிமையை நிலைநாட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த தப்பு செய்தாலும் நாம் தமிழர் கட்சி சரியான எதிர்க்கட்சியாக நின்று அதை சுற்றி காட்டும் உங்களுக்கு. இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி போராட்டங்களை முன்னெடுக்கும். உங்களுக்கு போராட்டங்களை முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணும் அப்படின்றத, என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத திமுக, அதிமுகவில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். இன்ன வரையும் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருக்குன்னு. போராட்டம்னு வந்துட்டாங்க, நாங்கள் தானே ஹீரோ, நாம் தமிழர் கட்சி தான் அங்கே ஹீரோ, மற்ற எல்லா கட்சியும் அங்கே ஜீரோ தான். ஃபஸ்ட்டு நிற்கிறது நாம் தமிழர் கட்சி தான், வேறு எந்த கட்சியும் வராது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.